எல்லாருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய வீடியோவில் அலகிடுதல் எவ்வளவு எளிமையாக செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அதே எளிய முறையில் பகுபத உறுப்பிலக்கணம் எவ்வாறு எழுதுவது அப்படின்னு பார்க்க போகிறோம். பகுபத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிறது 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உங்கள் வினாத்தாளில் இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு விதமான மதிப்பெண்களில் இடம்பெற்றிருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் அதை பற்றிய ஒரு தெளிவு இல்லாததால் அப்படியே விட்டுட்டு வந்துடுவீங்க. அல்லனா எதையாவது ++ன்னு போட்டு எழுதி பகுதி விகுதி சந்தி அப்படின்னெல்லாம் எழுதிட்டுருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப எளிதானது தான் இந்த பகுபத உறுப்பிலக்கணம். அதை எப்படி எளிதாக செய்வது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். பகுபத உறுப்பிலக்கணம். சரி, பகுபத உறுப்பு இலக்கணம் அதை பார்ப்பதற்கு முன்னர் முதல்ல பதம்னா என்ன, பகுபதம்னா என்ன, உறுப்புனா என்ன எல்லாம் பார்ப்போம். பதம் அப்படின்னா சொல் என்று பொருள். பதம் என்றால் சொல். இந்த பதம் என்பதனை கொண்டு இதை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று பகுபதம், மற்றொன்று பகாப்பதம். பகு என்றாலே பகுத்தல், பிரித்தல் அர்த்தம். பகா என்றால் பிரிக்க முடியாத என்று அர்த்தம். பகுதி விகுதியாக பகுக்க முடிந்த பதம் பகுபதம். அவ்வாறு பகுக்க முடியாததும் பகுத்தால் பொருள் தராததும் பகாப்பதம். பாருங்க, இப்போ கடல் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இந்த கடல் என்ற சொல்ல க ட இல் அப்படின்னு பிரிக்கலாம். அதான் பிரிக்கலாமே அப்படிங்க. ஆனால் இது எந்த ஒரு பொருளையுமே தராது. அப்போ இது என்னது? இது பகாப்பதம். இது பகாப்பதம். இந்த பகாப்பதம் பெயர் சொற்களில் இருக்கு, வினை சொற்களில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இடை சொல்லையும் குறிச்சொல், இவை எல்லாவற்றிலுமே பகாப்பதங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த பகுபதம் என்பது என்ன? பகுதி விகுதி என பிரிக்க முடிந்ததும் அவ்வாறு பிரித்தால் பொருள் தருவதுமான சொற்கள் பகுபதங்கள் எனப்படும். இந்த பகுபதத்தில் 2 வகை இருக்கு. ஒன்று பெயர் பகுபதம், மற்றொன்று வினை பகுபதம். பெயர் பகுபதம், வினை பகுபதம். பெயர் சொற்கள் பகுபதங்களாக வந்தால் அது பெயர் பகுபதம். பெயர் பகுபதம், வினை பகுபதம் என 2 வகைப்படும். அதாவது பெயர் சொற்களையும் பகுதி விகுதியாக பிரிக்க முடியும். பாருங்க, அறிஞன் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இது பெயர் சொல். இந்த அறிஞன் அப்படிங்கிறத அரி கூட்டல் எஞ்ச் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் இந்த அரி என்பது பகுதி, அன் என்பது ஆண்பால் வினைமுற்று. இந்த எஞ்ச் என்பது இடைநிலை. அப்போ பெயர் பகுபதமும் இருக்கிறது. ஆனால் நமக்கு எப்போதுமே வினை பகுபதங்கள் தான் பகுபத உறுப்பிலக்கணத்தில் கொடுக்கப்படும். வினை பகுபதங்கள். இப்போ அந்த வினை பகுபதங்களை நம்ம பிரிக்க போகிறோம்.
சரி, இதை பிரிக்க நீங்கள் பழகிறதுக்கு முன்ன பகுபத உறுப்புகள் எவையெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பகுபத உறுப்புகள் இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கலாம். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். மொத்தம் பகுபத உறுப்புகள் 6. என்னெல்லாம் பாருங்க. பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. 1 பகுதி, 2 விகுதி, அடுத்தது இடைநிலை, சந்தி, அடுத்து சாரியை, அடுத்து விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த 6 தான் பகுபத உறுப்புகள் ஆகும். பாருங்க, பகுபதம் அப்படின்னாலே பகுதியும் விகுதியும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ 100% இந்த 2ம் பகுபதத்தில் இருக்கணும். இருந்தால்தான் அது பகுபதம். அடுத்தது இந்த இடைநிலை. இந்த இடைநிலையும் மேக்சிமம் இருக்கும். இந்த இடைநிலை தான் இந்த வினை பகுபதத்தில் காலம் காட்டும். அடுத்தது இந்த சந்தி. இதுவும் பெரும்பாலான சொற்களில் பகுபதத்தில் இருக்கும். இந்த சாரியை மற்றும் விகாரம் கொஞ்சம் ஒரு சில சொற்களில் ஒரு சில பகுபதங்களில் இருக்கும். ஆனால் பகுதியும் விகுதியும் எல்லா பகுபதத்துலேயும் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேரே பகுபதம். சரி, அப்போ பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. என்னெல்லாம்? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இப்போ பாருங்க, இந்த பகுதியும் விகுதியும் நிச்சயமாக எல்லா சொற்கள்லையும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பகுபதங்களை நம்ம பிரிக்க பழகுவோம். முதல்ல அடிப்படையிலிருந்து அப்படியே போவோம். சரியா? அப்போ தான் உங்களுக்கு எளிதாக புரியும். இப்போ பாருங்க, ஒரு சின்ன ஒரு சொல், அதை எழுதி நம்ம பிரிக்கிறோம். சரி, இப்போ வாழ்தல் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இந்த வாழ்தல் என்பது என்னது? வாழ்தல், தல்னு வந்தாலே அது தொழில் பெயர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இலக்கண குறிப்பில் தொழில் பெயர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தல் வந்தாலே தொழில் பெயர். இப்போ இந்த வாழ்தல் என்ற சொல்லை நம்ம பிரித்து அதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தரப்போகிறோம். இப்போ பாருங்க, பகுதி முதல்ல வாழ். பகுதி எப்பவுமே கட்டளை இடுவதாக இருக்கும். நடந்தான் அப்படின்னா நட, எழுதினான் எழுது, பாடினான் பாடு, சென்றான் செல், வந்தான் வா என்று எப்போதுமே பகுதி கட்டளை இடுவதாக இருக்கணும். அப்போ இந்த வாழ்தல் என்பதனை கட்டளையாக சொல்லப்போனால் வாழ். அப்புறம் இது என்னது? தொழில் பெயர். அப்போ தொழில் பெயர்னு எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த தல்லு தான் அது தொழில் பெயர்ங்கிறத காட்டுது. அதனால இந்த தல்லை அப்படியே போற்ற வேண்டிதான். வாழ் கூட்டல் தல். இப்போ நீங்கள் கூட சொல்லுவீங்க, இந்த தல்லை ஏன் இத்து கூட்டல் அல்லுன்னு பிரிச்சா என்ன அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். இத்து பிரிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பெயர் கொடுப்பீங்க? இடைநிலைவீங்க. இடைநிலை இறந்த கால இடைநிலைன்னு சொல்லுவீங்க. ஆனால் பாருங்க, தொழில் பெயர் காலம் காட்டாது. அதனால் தொழில் பெயரில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தொழில் பெயர் காலம் காட்டாது. அதனால் அதில் காலம் காட்டும் இடைநிலை வராது. அதனால் தல்லை பிரிக்கவே கூடாது. அப்போ வாழ் பகுதி, தல் விகுதி, அதுவும் தொழில் பெயர் விகுதி. இப்படி தான் பிரிக்கணும். அதே போல் இன்னொரு சொல் செய்க. செய்க. இப்போ பாருங்க,
செய் கூட்டல் க. இந்த கவையும் பிரிக்கவே கூடாது. ஏன் பிரிக்கக்கூடாது? இந்த செய்க என்பது வியங்கோள் வினை முற்று. வியங்கோள்னா என்னது? செய் அப்படின்னா கட்டளை. அதே இதை செய்க என்றால் அது மரியாதை ஏவல். ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறத இந்த க என்பது தான் காட்டுது. அதனால கேவை பிரிக்கவே கூடாது, அப்படியே கொடுத்துடணும். அப்போ செய் கூட்டல் க. செய் பகுதி, க விகுதி, வியங்கோள் வினைமுற்று விகுதி. அதை நம்ம பிறகு விகுதிகளை பற்றி பிறகு விரிவாக பார்ப்போம். அப்போ பாருங்க, இப்படி பகுதி விகுதியாக பிரிக்க முடிந்தால்தான் அது பகுபதம். இனி அடுத்த உறுப்புகள் வர்ற மாதிரி பார்ப்போம். இப்போ செய்தான், செய்தான். இந்த செய்தான் என்பதை நம்ம பிரிக்க போறோம். செய் பாருங்க, இதை பார்த்த உடனே இது ஒரு ஆண் செய்தது, இது ஒரு ஆண் உடைய வினை, ஆண்பால் வினை முற்று அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆண்பால் வினை முற்றுன்னு எப்படி கண்டுபிடிச்சோம்? அந்த கடைசி ஆண் அப்படிங்கிற ஓசையில முடியுது. அப்போ அந்த ஆண் என்பது தான் இது ஆண்பால்ங்கிறத காட்டுது. அதனால இந்த தால இருந்து இத்து கூட்டல் ஆதான தா, இந்த ஆவையும் இந்த இன்னையும் சேர்த்து ஆண் அப்படின்னு, இதுதான் ஆண்பால காட்டுது. அதனால ஆண் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ பாருங்க, செய் எழுதியாச்சு. இந்த தால இருந்து ஆவை பிரித்து ஆண், ஆவையும் இந்த இன்னையும் சேர்த்து ஆண் எழுதியாச்சு. மீதி இந்த இத்து மட்டும்தான் இருக்குது. அந்த இத்தை இங்கே போட்டுங்க. அப்போ பாருங்க, செய் தான், செய்தான் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை சொல்லி பாருங்க, செய்தான், செய்தான், தான். இதுதான், இது இறந்த காலம் அப்படிங்கிறத காட்டுது. செய்தான். அப்போ இந்த இத்து தான் இறந்த காலத்தை காட்டும் இடைநிலை. அப்போ இந்த இத்து என்பது என்னது? காலம் காட்டும் இடைநிலை. செய் பகுதி, இந்த ஆண் விகுதி, அது ஆண்பால்னு காட்டுது விகுதி. இந்த இத்து தான் இறந்த கால இடைநிலை. அப்போ இனி இந்த இடைநிலைகள் எல்லாம் எவைங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். இப்படி பிரிக்கணும். இப்போ இதே போல செய்வான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. செய்வான். இந்த செய்வாள், சரி செய்வாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. செய்வாள். இப்போ முதல்ல பகுதி கட்டளையாக பிரிக்கணும். செய் பிரிச்சாச்சு. அடுத்து இந்த இடத்துல செய்வாள், ஆள், ஆள் என்ற சவுண்டு தான் இது பெண்பால் அப்படின்னு காட்டுது. அதனால இந்த வாலிருந்து இவ்வு கூட்டல் ஆல ஆவை பிரித்து ஆ கூட்டல் ஆவை இந்த இள்ளையும் சேர்த்து ஆள்னு போட்டுட்டோம். மீதி இருக்கக்கூடிய இவ்வு, இந்த இவ்வு தான் பாருங்க செய் வாழ். சொல்லி பாருங்க, செய்வாள். இனிதான் செய்ய போறான். அப்போ இந்த இவ் என்பது தான் எதிர்காலத்தை காட்டுகிறது. அப்போ இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடிய இந்த உறுப்பு இடைநிலை. இந்த இடைநிலை காலம் காட்டுவதால் இடைநிலையினுடைய வேலையே காலம் காட்டுதல் தான். அதனால இந்த இடைநிலைகளை காலம் காட்டும் இடைநிலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, நம்ம இறந்த கால இடைநிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். எதிர்கால இடைநிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். இனி இன்னொன்று பார்ப்போம். செல்கிறான். இதை இப்ப நம்ம பிரிக்க போறோம். பகுதி கட்டளையிடுவது போல பிரிக்கணும். அப்போ செல். இனி இது ஆண்பால். அதனால இந்த ரால இருந்து ஆவை பிரிச்சு ஆண் அப்படின்னு ஆண்பால் வினைமுற்றையும் ஆண்பால் விகுதியையும் நம்ம பிரிச்சிட்டோம். அப்போ செல் என்று பகுதியை பிரித்தோம், ஆண் என்று ஆண்பால் வினைமுற்று விகுதியை பிரித்தோம். அப்போ மீதி இதுல என்ன இருக்கு? கிர் என்பது இருக்கு.
கிர். கிர் என்பதை இங்க போட்டுடலாமா? போடக்கூடாது. ஏன்னா கிர் என்று ஒரு இடைநிலை கிடையாது. அப்போ இந்த இடைநிலை எப்படி இருக்கும்? கிரு என்றுதான் இருக்கும். கிரு. இந்த கிரு கூட்டல் ஆன் கிரான் அப்படின்னு இப்படி மாறி இருக்கு. எப்படி? பட்டு கூட்டல் ஆடை பட்டாடை அப்படின்னு புணரும் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. பட்டு, அந்த டூல உள்ள ஊ மறைந்து வருமொழி முதல்ல ஆ என்ற உயிரெழுத்து வந்ததுனால நிலைமொழி ஈற்றில் உள்ள ஊ மறைஞ்சி அந்த இட்டு மட்டும் இருக்கும். அப்ப அந்த இட்டு ஆவும் சேர்ந்து டாவாக புணரும்னு. அதே போலதான் அது குற்றியல் உகர புணர்ச்சி. அதே போல முற்றியல் உகரமும் அப்படிதான் புணரும். இங்க வருமொழி முதல்ல ஆ வந்ததுனால நிலைமொழி ஈற்றில் உள்ள இந்த ரூவின் ஊ மறையும். ஊ மறைஞ்சி இரு தான் இருக்கும். அந்த இரும் ஆவும் சேர்ந்துதான் இந்த ராவாக மாறி இருக்கு. அப்ப அதே போல இங்க இடைநிலையாக கிரு என்பதுதான் வரும், கிர் என்று வராது. அப்ப பாருங்க, செல் கிரான் எப்படி பிரிக்கணும்? செல் கூட்டல் கிரு கூட்டல் ஆன், செல் கூட்டல் கிரு கூட்டல் ஆன், இப்படிதான் பிரிக்கணும். இந்த ரூல உள்ள ஊ மறைந்து இங்க ஆவண்ணா உயிரெழுத்து வந்ததுனால இந்த ரூல உள்ள ஊ மறைஞ்சி அந்த இரு மட்டும் இருக்கும். அந்த இரும் இந்த ஆவும் சேர்ந்துதான் இந்த ரா என புணர்ந்தது. இதே போலதான் செல்கின்றான். செல்கின்றான் என்பது எப்படி புணரும்னா இதே மாதிரி தான். பாருங்க, செல் பகுதி கட்டளையாக எழுதிட்டோம், ஆன் விகுதி எழுதிக்கிட்டோம். அது போக மீதி என்ன இருக்குன்னா கி இன் இர் இருக்கு. ஆனா இது இர் கிடையாது. இதே போல கின்று, கின்று இதே மாதிரி தான், கிரு மாதிரி தான் கின்று. அப்போ பாருங்க, செல் கூட்டல் கின்று கூட்டல் ஆன். இதுலேயும் அதே போலதான் வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்ததுனால இந்த ரூவின் ஊ மறையும். ஊ மறைந்து அந்த மெய்யெழுத்து மட்டும் இருக்கும். அந்த மெய்யெழுத்தும் இந்த ஆவும் சேர்ந்து ராவா மாறிடுச்சு. அப்போ செல்கிறான், செல் கூட்டல் கிரு கூட்டல் ஆன், செல்கின்றான், செல் கூட்டல் கின்று கூட்டல் ஆன். அப்ப இந்த கிரு கின்று இந்த ரெண்டும் நிகழ்கால இடைநிலைகள். நிகழ்கால இடைநிலைகள் கிரு கின்று. சரி, இப்போ நம்ம இந்த இடைநிலைகளை கால வரிசைப்படி பிரிச்சுருவோம். இடைநிலைகள், காலம் காட்டும் இடைநிலைகள் எவையெல்லாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, இடைநிலைகள் பாரு, காலம் 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் அப்படின்னு சின்ன வகுப்புல நீங்க படிச்சிருக்கிறீங்க. இந்த இறந்த காலத்தை காட்டும் இடைநிலைகள் எதெல்லாம்? நம்ம ஏற்கனவே இத்து பார்த்தோம் இல்லையா? இத்து, இது போக இட்டு, இந்த இர், இந்த இன், இந்த 4ம் இறந்த கால இடைநிலைகள். நிகழ்காலம் இப்பதான் பார்த்தோம், கிரு கின்று. இன்னும் இது போக ஆ நின்று அப்படின்னும் ஒரு இடைநிலை உண்டு. ஆ நின்று அது பெரும்பாலும் இந்த பகுபத உறுப்பு இலக்கணத்துல வர்றதில்லை. ஆ நின்று. இனி எதிர்காலத்துக்கு இப்பு இவ்வு பார்த்துக்கோங்க. இறந்த காலம் இத்து இட்டு இரு இன்னு, நிகழ்காலம் கிரு கின்று, எதிர்காலம் இப்பு இவ்வு. இப்ப பாருங்க, இத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இட்டுக்கு பார்ப்போம். உண்டான், உன் கூட்டல் இட் கூட்டல் ஆன். தின்றான், தின் கூட்டல் இர் கூட்டல் ஆன், தின்றான். இன், வேண்டினான், வேண்டு கூட்டல் இன் கூட்டல்
ஆன், வேண்டினான், ஏறினான், இறங்கினான், ஓடினான், அதிலெல்லாம் இந்த இன் என்ற இந்த இறந்த கால இடைநிலை தான் வரும். இனி நிகழ்காலத்துக்கு ஏற்கனவே 2 எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துட்டோம். இனி எதிர்காலத்துக்கு இவ் ஏற்கனவே பார்த்தோம். செல்வான், செல் கூட்டல் இவ் கூட்டல் ஆன் பார்த்தோம். இனி இப்பு, படிப்பான், படிப்பான், பான் அதுல வரக்கூடியது இந்த இப்பு. அப்போ இந்த இவைதான் காலம் காட்டும் இடைநிலைகள். இறந்த காலத்திற்கு இட்டு, இட்டு, இரு, இன்னு, நிகழ்காலத்திற்கு கிரு, கின்று, எதிர்காலத்துக்கு இப்பு, இவ்வு. இந்த நிகழ்காலத்துல ஆன் என்றுன்னு ஒரு இடைநிலை உண்டு. ஆனா அது பெரும்பாலும் இந்த வழக்கத்துல வருவது இல்லை. இனி சந்தி என்ற உறுப்பை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போ பாருங்க, ஏற்கனவே பகுதி பார்த்தோம், மிகுதி பார்த்தோம், மிகுதி இன்னும் முழுசா பார்க்கல, இடைநிலைகள் பற்றி பார்த்துட்டோம். இனி சந்தி என்ற உறுப்பை பற்றி பார்ப்போம். இப்போ படித்தான், படித்தான், இதை பிரிக்க போறோம். வழக்கம் போல பகுதி கட்டளையாக படி பிரிச்சாச்சு. இது ஆண்பால் வினைமுற்று, அதனால இந்த தால் இருந்து ஆவை பிரிச்சு ஆண் போட்டுருவீங்க. அடுத்து இந்த தான்ல இருந்து ஆவை பிரிச்சதுனால அந்த இத்து படித்தான், இதுதான் இறந்த காலம் காட்டுது, அதனால இத்து இறந்த கால இடைநிலையையும் போட்டுட்டீங்க. இப்ப பாருங்க, படி போட்டாச்சு, இந்த தானை இந்த பிரிச்சு போட்டாச்சு. மீதி இருக்கிறது இந்த இத்து என்ற இந்த மெய் எழுத்து. இந்த மெய் எழுத்து நல்லா பாருங்க, பகுதியையும் இந்த இடைநிலையையும் இணைக்கக்கூடிய இந்த மெய் எழுத்து, அந்த இரண்டையும் சந்திக்க வைக்கும் இந்த இத்து தான் சந்தி. இந்த சந்தி என்பது பெரும்பாலும் வெளிப்படையாக வரும். அந்த சந்தி எப்பவுமே மெய்யெழுத்தாக தான் இருக்கும். அது பெரும்பாலும் வெளிப்படையாக வரும். எப்போதும்னு சொல்லலை, பெரும்பாலும்னு சொல்லியிருக்கேன். ஒரு சில இடங்கள்ல நாம பிரித்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா பெரும்பாலும் இந்த சந்தி வெளிப்படையாகத்தான் வரும். இப்ப பாருங்க, இன்னொரு பார்ப்போம். படிப்பார், படிப்பார், இதை பிரிப்போம். வழக்கம் போல படி பகுதி எழுதிட்டோம். இனி இது ஆர் என்பதுதான், இது படிப்பார்ங்கிறது பலர்பால், பலர்பால் வினைமுற்று. அந்த பலர்பாலை காட்டக்கூடிய விகுதி ஆர் என்பது. அந்த ஆவை இந்த பால் இருந்து பிரிச்சு எடுத்தோம். இந்த இப்பு தான், அப்போ இதில் உள்ள இப்பு தான் படிப்பார். சொல்லி பாருங்க, படிப்பார் எதிர்காலம். அப்ப இந்த இப்பு தான் எதிர்கால இடைநிலை. இப்ப இந்த ஒரு வெளிப்படையா ஒரு இப்பு இருக்கு. இந்த இப்பு இந்த சந்திக்க வைப்பதால் இந்த இப்பு சந்தி. அப்போ பாருங்க, சந்தி பெரும்பாலும் வெளிப்படையாகத்தான் வரும். அது பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் வரும். ஒரு சில இடத்துல நம்ம பிரிச்சு எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா பெரும்பாலும் இது வெளிப்படையாகத்தான் வரும். இனி விகாரம் என்ற உறுப்பை பற்றி பார்ப்போம். விகாரம், விகாரம் என்றாலே மாற்றம் என்றுதான் பொருள். விகாரம் என்றால் மாற்றம் என்று பொருள். மாற்றம், மாற்றத்தை தான் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பகுதியிலும் சந்தியிலும் ஏற்பட்ட மாற்றங்களைத்தான் நாம் விகாரம் என்று சொல்லுவோம். என்ன பாருங்க, நடந்தான், நடந்தான், இந்த சொல்ல பிரிக்க போறோம். வழக்கம் போல பகுதி நட கட்டளையாக எழுதியாச்சு. இனி ஆண், ஆண்பால் விகுதி, ஆண் பிரிச்சாச்சு. இனி இந்த தாள் இருந்துதான் ஆ பிரிச்சோம். இத்து இறந்த கால இடைநிலை பிரிச்சாச்சு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல தான் வந்ததுனால சந்தி இத்து. நல்லா பார்த்துக்கோங்க, தான் வந்ததுனால சந்தி இத்து.
பார் வந்ததுனால சந்தி இப்பு. அப்படி பார்த்தா இங்கேயும் தான் வந்ததுனால இத்து தான் வந்திருக்கணும். ஆனா இத்து வரல, என்ன வந்திருக்கு? இந்து தான் வந்திருக்கு. அதனால இந்த இந்துக்கு பதிலா நாம ஒரு இத்தை போட்டுட்டு அந்த இந்த பிராக்கெட்ல போட்டுறோம். அப்படி போட்டா என்ன அர்த்தம்? இத்து தான் வரணும், அந்த இத்து இங்க இந்தாக மாறி வந்திருக்குன்னு அர்த்தம். சரியா? ஏன்னா தா வந்ததுனால இங்க இத்து தான் வந்திருக்கணும், ஆனா அந்த இத்து தான் இந்தாக மாறி வந்திருக்கு. அதனால அந்த இந்துக்கு பதிலா நாம ஒரு இத்தை போட்டுட்டு அந்த இந்த பிராக்கெட்ல போட்டுறோம். அப்ப பாருங்க, நட கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். பாருங்க, பகுதி, சந்தி, விகாரம், இறந்த கால இடைநிலை, ஆண்பால் வினைமுற்று, விகுதி. அப்ப இது சந்தியில் ஏற்பட்ட இந்த மாற்றமும் விகாரம் தான். ஏற்கனவே நான் சொன்னேன், பகுதியிலும் கூட மாற்றம் நடக்கும். அது எப்படி பாருங்க. இப்ப சென்றான், சென்றான் இந்த சொல்ல நம்ம பிரிக்க போறோம். பகுதி கட்டளையாக இருக்கணும். சென்றானுக்குள்ள கட்டளை என்னது? செல். செல் என்பதுதான் கட்டளை. ஆனா இங்க செல் என்று வரல, சென் இன் வந்திருக்கு. இல்லுக்கு பதிலா இன் வந்திருக்கு. அப்ப இந்த இல்லு தான் இங்க இன்னாக மாறி இருக்கு. அப்ப இந்த மாறி இருக்கக்கூடிய இந்த இன்ன பிராக்கெட்ல போட்டிருந்தோம். சரியா? அப்ப செல் இந்த இன்ன என்ன செஞ்சிட்டோம்? பிராக்கெட்ல போட்டுட்டோம். இந்த ராவை வழக்கம் போல கூட்டல் ஆன் அப்படின்னு எழுதிட்டோம். அப்ப பாருங்க, செல் இல்லுக்கு பதிலா வந்த இந்த இன்ன பிராக்கெட்ல போட்டுட்டோம். இந்த இன் வந்து விகாரம். அப்புறம் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது, சந்தியிலும் பகுதியிலும் ஏற்பட்ட மாற்றங்களை சொல்வதுதான் விகாரம். இந்த விகாரத்தை எப்போதுமே அடைப்புக்குறிக்குள்ள, அதாவது பிராக்கெட்குள்ள தான் எழுதணும். அப்ப இது பகுதி, இது விகாரம், இது இறந்த கால இடைநிலை, இது ஆண்பால் வினைமுற்று, விகுதி. அப்போ சந்தி என்ற உறுப்பை பத்தியும் விகாரம் என்ற உறுப்பை பத்தியும் நம்ம இப்போ பார்த்தோம். இனி ஆறாவதாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய உறுப்பு சாரியை. அடுத்து சாரியை என்ற உறுப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். சாரியை பாருங்க, படித்தனர் என்ற வினைமுற்று நம்ம பார்த்திருக்கோம். படித்தனர் இது என்ன பால்? பலர்பால் வினைமுற்று. இந்த பலர்பால் வினைமுற்றுக்கு உள்ள விகுதி ஆர், அர் ரெண்டு. அப்புறம் பார்த்தோம் படிப்பார்ல ஆர் பார்த்தோம் இல்லையா? அந்த ஆர் மாதிரியே அர் என்றும் ஒரு விகுதி உண்டு. அதுதான் இதுல இடம்பெற்றிருக்கு. இப்ப நம்ம இதை பிரிக்க போறோம். படி, வழக்கம் போல பகுதியை பிரிச்சாச்சு. இப்போ இதில் உள்ள விகுதி என்னன்னு சொன்னேன்? அர். அர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. அந்த அருக்கு அ எங்க இருந்து எடுத்தோம்? இந்த நாவை பிரிச்சு எடுத்தோம். இன் கூட்டல் அ. இந்த ஆவை இறை சேர்த்தா அர் எழுதியாச்சு. இனி பாருங்க, இந்த வெளிப்படையா இருக்கக்கூடியது சந்தி. இப்பதான் கொஞ்சம் முன்ன பார்த்தோம். எத்து போட்டாச்சு. இனி இந்த தேவும் இந்த இன்னும் இருக்கு. தேவ் படி போட்டாச்சு, இத்து போட்டாச்சு, இதுல இருந்து அரு போட்டாச்சு. இனி இந்த தேவும் இன்னும் இருக்கு. சரி, இது படித்தனர் என்ன காலம்? இறந்த காலம். இறந்த கால இடைநிலைகள் இத்து, இட்டு, இரு, இன்னு பார்த்துருக்கோம். அப்போ அதுல இங்க என்ன இருக்கு? தே இருக்கிறதுனால இத்து தான் இந்த இடத்துல இறந்த கால இடைநிலை. அந்த இத்தை இந்த தேவை பிரிச்சு எடுக்கிறோம். இத்து, இதுல ஒரு ஹே இருக்கு. அப்போ இந்த தேல உள்ள இத்து இங்க போட்டாச்சு. அப்போ அது போக மீதி என்ன இருக்கு? இதுல ஒரு ஆ இருக்கு, இதுல ஒரு இன் இருக்கு. இந்த அன் என்பதுதான் சாரியை. நல்லா பாருங்க,
படி எழுதிட்டோம், இந்த இத்து எழுதிட்டோம். இனி இதில் விகுதி அர், அதை இந்த நேல இருந்து நேவை இன்னும் கூட்டல் ஏன்னு பிரித்து இந்த ஆவி இறையும் சேர்த்து அர் எழுதிட்டோம். இனி இதில் உள்ள இறந்த கால இடைநிலை இத்து, அதை இந்த டேல இருந்து பிரித்தோம், இத்து கூட்டல் ஆ, அந்த இத்தை இந்த எழுதிட்டோம். இதில் உள்ள ஆவும் இதில் உள்ள இன்னும் சேர்ந்து இந்த அன் என்பதுதான் சாரியை. சாரியை பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் வரும். பெரும்பாலும் எப்பவாவது இடைநிலைக்கு முன்ன வந்திருக்கும், ரொம்ப ரேராக தான் வரும். ஆனால் பெரும்பாலும் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் இருக்கும். பாருங்க, படி இத்து இத்து அன்னு அரு. இந்த அன் என்பது சாரியை. அன் மட்டுமல்ல, ஆ என்பதும் கூட சாரியையாக வரும். இன்னும் நிறைய சாரியைகள் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ பாருங்க, இதே போல இன்னொன்று வேணாலும் எடுத்துக்கோமே. படிக்கின்றனர், படிக்கின்றனர். படி பிரிச்சாச்சு, இந்த வெளிப்படையான இக்க சந்தியாக போட்டாச்சு. இந்த வழக்கம் போல் இந்த நருலேருந்து ஆவை பிரித்து அரு போட்டாச்சு. இந்த கின்ற நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது நிகழ்காலம், நிகழ்கால இடைநிலை கின்று, கின்று. அப்போ இதில் ஒரு ஆ மீதி இருக்குது, ஆ சவுண்டு இருக்குது. அந்த ஆவும் இந்த இன்னும் சேர்ந்து அன். சரியா? அப்போ பாருங்க, படி கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் அன் கூட்டல் அரு. இங்கே அதே போல் வறுமொழி முதல் உயிரெழுத்து வந்ததுனால இதில் உள்ள ஊ மறையும், அந்த இரு ஆவும் சேர்ந்து தான் இந்த ரே வந்திருக்கு. அப்போ அன் என்பது இதுலேயும் சாரியையாக வருது. சாரியை பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும்.